அன்பு நெஞ்சங்களுக்கு வணக்கம். ஸோ இப்போ இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம்னா, வாட் இஸ் ரெசிஸ்டர் அப்படின்ற டாபிக் பற்றி தான் பார்க்க போறோம். ஸோ பேசிக்ஸ் ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ்ல நிறையா இருக்கு. ஸோ அதில் நம்ம ஃபர்ஸ்ட் விஷயங்கள் ரெசிஸ்டரை பற்றி பார்க்க போறோம். ரெசிஸ்டர் அப்படின்றது என்னன்னா, oppose and resist the flow of current. ஓகேவா? ரெசிஸ்டர் வந்து Oppose and resist the flow of current. ஸோ எதுக்காண்டி கரண்ட்டை அப்போஸ் பண்ணணும்? ஸோ எந்த ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸ் எடுத்துக்கிட்டிங்கனாலும் அதில் வர்றது வந்து பேசிக்ஸ் ஆஃப் எலக்ட்ரானிக்ஸில் ஃபஸ்ட்டு நம்ம படிக்கக்கூடியது வந்து ரெசிஸ்டராக தான் இருக்கும். ஸோ இந்த ரெசிஸ்டரோட சிம்பிள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி அப்ஸ் அண்ட் டவுன்ஸாக இருக்கும். இந்த மாதிரி அப்ஸ் அண்ட் டவுன்ஸாக இருக்கும், ஒரு crocodile mouth மாதிரி. ஸோ ஒரு டிவைஸுக்கு ஒரு எலக்ட்ரானிக் ஃபங்க்ஷனுக்கு வந்து என்ன மாதிரி இன்புட் வேணும், அதாவது எவ்வளோ கரண்ட் வேணும் அப்படின்றத டினோட் பண்ணுறது தான் இந்த ரெசிஸ்டரோட மேஜர் ஃபங்க்ஷன். ஸோ எவ்வளோ கரண்ட் வேணுன்றதை எப்படி டினோட் பண்ணுவோம்னா, கால்குலேஷன்ஸ் வச்சு தான் டினோட் பண்ணுவோம். ஸோ R equal to V equal to I into R, இது எல்லாருக்குமே தெரியும். ஸோ நம்மளுக்கு தேவை ரெசிஸ்டரோட வேல்யூ, ரெசிஸ்டர் ஈக்குவல் டு V by I. இதுதான் ரெசிஸ்டரை கால்குலேட் பண்ணக்கூடிய ஃபார்முலாஸ். ஸோ ரெசிஸ்டரோட யூனிட் என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா ஓம்ஸ். ரெசிஸ்டரோட யூனிட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஓம்ஸ். ஓகேவா? ஸோ இதுதான் ரெசிஸ்டரோட ஃபங்க்ஷன். ரெசிஸ்டரில் அதாவது எந்த ஒரு எலக்ட்ரானிக் காம்பனன்ட்ஸ் எடுத்தீங்கன்னாலும் ரெண்டு விதமான ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. ஒன்று த்ரூ ஹோல் காம்பனன்ட், இன்னொன்று எஸ்எம்டி காம்பனன்ட். ஸோ இப்போ மேக்ஸிமம் எல்லா டிவைசஸ்லையுமே எஸ்எம்டி காம்பனன்ட்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ எக்ஸ்எம்டி காம்பனன்ட்னா என்ன, த்ரூ ஹோல் காம்பனன்ட்னா என்னன்னு கம்மிங் அதர் வீடியோஸ் காமிக்கிறேன். ஸோ இப்போ ஒரு ஸ்கிமேட்டிக்கை வச்சு எப்படி ரெசிஸ்டரோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன அப்படின்றது எப்படி கண்டுபிடிக்கிறது, ஸோ ரெசிஸ்டரோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறது எப்படி அப்படின்றத ஒரு லைவாக ஒரு ப்ரோட்டியஸ் சாஃப்ட்வேரை வச்சு நான் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது, ரெசிஸ்டரோட ஃபங்க்ஷன் என்னன்றதை ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்றத நான் இப்போ சொல்லித்தரேன். ஓகேவா? ஸோ இப்போ என்கிட்ட இருக்கிறது என்னன்னா ப்ரோட்டியஸ் சாஃப்ட்வேர். ஓகேவா? இந்த ப்ரோட்டியஸ் சாஃப்ட்வேரை வச்சு இதில் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதில் நிறையா ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. இதை வச்சு தான் நம்மளோட பிசிபி போர்டே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா டிசைன் பண்ணுறாங்க. ஸோ இந்த பிசிபி போர்டை டிசைன் பண்ணுறதுக்கு மேஜராக வந்து இந்த ப்ரோட்டியஸ் சாஃப்ட்வேர் வச்சு தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஒரு காம்பனண்ட் அப்படின்ற செக்ஷனுக்குள்ள, இது பேர் வந்து காம்பனண்ட்னு சொல்லுவாங்க, காம்பனண்ட் மாடல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த காம்பனண்ட் மாடலில் நான் ஒரு செல்லு, ஒரு எல்இடி, ஒரு ரெசிஸ்டர் அப்படின்ற ஃபங்க்ஷன் எடுத்திருக்கேன். ஓகேவா? இது ரெசிஸ்டர், ஒரு எல்இடி, ஒரு செல். ஓகேவா? இது மூணையும் நான் என்ன பண்ண போறேன்னா கனெக்ட் பண்ண போறேன். இந்த செல்லுக்கு வந்து நம்ம 9 வோல்ட் கொடுப்போம் இன்புட்டா. இந்த ரெசிஸ்டருக்கு வந்து 330 ஓம் கொடுப்போம். ஓகேவா? ஸோ இப்போ இதில் வந்து ஒரு கிரவுண்ட் செக்ஷன் ஆட் பண்ணணும். கிரவுண்ட் செக்ஷன் வந்து இந்த இடத்துல கிரவுண்டுன்னு இருக்கும். ஸோ அந்த கிரவுண்டை நீங்கள் என்ன பண்ணிக்கோங்கன்னா ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ எதில் இருக்கணும்னா டெர்மினல் மாடல் அப்படின்றதுல வந்து கிரவுண்டுன்னு இருக்கும். இந்த கிரவுண்ட் எடுத்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு கிளியரான அவுட்புட் வந்து கிடைக்கும். ஓகேவா? ஸோ இப்போ வந்து நான் இதை வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ எனக்கு எல்இடி வந்து க்ளோ ஆகுது. ஓகேவா? ஸோ இப்போ இந்த எல்இடி க்ளோ ஆகிறதுக்கு 9 வோல்டேஜ் கொடுக்குறேன். ஆனால் இன்புட்டாக எனக்கு என்ன எவ்வளோ வோல்டேஜ், ஒரு எல்இடி ரன் ஆகிறதுக்கு வந்து 2.2 வோல்டேஜ் இருந்தாலே போதும், எல்இடி வந்து ரன் ஆக ஆரம்பிச்சிடும். மேக்ஸிமம் 2.2 டிபெண்ட்ஸ் அப்பான் ஒவ்வொரு எல்இடியை பொறுத்து மாறும். 1.8 அந்த மாதிரி எல்இடி ஃபங்க்ஷன்ஸ் வந்து மாறும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த இடத்துல நான் வந்து 500 ஓம் போடுறேன். இந்த எல்இடி ஃபங்க்ஷன்ஸ் பாருங்க, 500 ஓம்ஸ் வேல்யூ இல்லை, உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி போடுறேன் நான். ஸோ இப்போ இந்த எல்இடி எரியுதான்னு பாருங்க. ஸோ எரியுது. ஸோ 500 ஓம்ஸ் போட்டாலும் இந்த எல்இடி எரியுது. இப்போ 1K போடுறேன்.
ஸோ 1K போட்டாலும் இந்த எல்இடி எரியுது. ஆனால் போக போக பார்த்தீங்கன்னா அதோட பிரைட்னஸ் வந்து கம்மியாகிட்டே இருக்கும் பாருங்க. ஸோ இப்போ வந்து இதில் 2K போடுறேன். 2K வேல்யூ சேஞ்ச் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்இடியோட பிரைட்னஸ் ரொம்ப கம்மியாகுது. ஸோ வரக்கூடிய இன்புட் வோல்டேஜ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் இதில் ஒரு ப்ரோப் வச்சு காமிக்கிறேன் நான். ஸோ இன்புட் வோல்டேஜ் வந்து இங்கே எனக்கு எவ்வளோ வருதுன்னு பாருங்க. அதே இன்புட் வோல்டேஜ் இங்கே எவ்வளோ வருதுன்னு பாருங்க. இப்போ ஸோ எனக்கு இன்புட் வோல்டேஜ் 9 வோல்டேஜ் தான் வருது. ஸோ அந்த இன்புட் வோல்டேஜோட ஃபங்க்ஷன்ஸில் கரண்ட்டை மட்டும் கம்மி பண்ணி வோல்டேஜ் அண்ட் கரண்ட்டை கம்மி பண்ணி எனக்கு 2.13 வோல்டேஜ் தான் இந்த எல்இடிக்கு அலோவ் பண்ணுது இந்த ரெசிஸ்டர் 2K ரெசிஸ்டர். ஓகேவா? ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் அகெயின் 300 ஓம்ஸ் பழைய 300 ஓம்ஸே போடுறேன் நான். 330 ohms or 300 ohms. இப்போ பார்த்தீங்கன்னா 2.26 வோல்டேஜ். ஓகேவா? ஸோ ஒரு ஃபங்க்ஷன்ஸில் நம்ம இன்னைக்கு என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா ரெசிஸ்டரை பற்றி பார்த்துருக்கோம். ஸோ ரெசிஸ்டர் அப்படின்றது என்னன்னா த ஃப்ளோ ஆஃப் கரண்ட். ஓகேவா? ரெசிஸ்டரோட யூனிட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஓம்ஸ். ரெசிஸ்டரோட சிம்பிள் வந்து இந்த மாதிரி இருக்கும். இதுதான் ரெசிஸ்டரோட சிம்பிள். ஓகேவா? கம்மிங் அதர் கிளாஸஸில் கெப்பாசிட்டரை பற்றி பார்ப்போம். இந்த ரெசிஸ்டரை சீரியஸாக கனெக்ட் பண்ணால் என்ன நடக்கும், ரெசிஸ்டரை பேரலாக கனெக்ட் பண்ணால் என்ன நடக்கும், சீரியஸ்க்கும் பேரலுக்கும் என்ன டிஃப்ரென்ஸு, சீரியஸ் கனெக்ஷன் நம்ம கொடுக்குறாங்க ஒரு சில இடத்துல, பேரலல் கனெக்ஷன் கொடுக்குறாங்க. ஸோ வாட் இஸ் சீரியல் கனெக்ஷன், வாட் இஸ் பேரலல் கனெக்ஷன், இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் கம்மிங் அதர் வீடியோஸில் பார்ப்போம். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ எதுவும் நிறை குறைகள் இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ. ஸோ இது வந்து ப்ரோட்டியஸ் சாஃப்ட்வேர் ஜஸ்ட் எக்ஸாம்பிள் தான். ஸோ இதை பற்றின நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸ், அதாவது இந்த சாஃப்ட்வேரை வச்சு ஒரு சின்ன பேசிக் சர்க்கியூட்ல இருந்து ஆரம்பிச்சு ஒரு பிசிபி போர்டை எப்படி டிசைன் பண்ணுறது முதற்கொண்டு நான் உங்களுக்கு இந்த சாஃப்ட்வேர் வச்சு உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். ஓகே, தேங்க்யூ.